அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களுக்கு போன் கால் செய்து அன்பாக பேச நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை 27 முறை இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரிடமிருந்து போன் கால் வர மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜ் வருவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் டெக்னிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல விரும்பிய நபரிடமிருந்து போன் கால் வருவதற்கு நிறைய மெத்தட்ஸை இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட் கீழையும் பார்த்தோம்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு போன் கால் வந்தது, மெசேஜ் வந்ததுன்னு நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை தாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சோ முழு கவனத்துடன் இந்த பதிவை நீங்க பாருங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள் வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், கோபம் காரணமாக உங்ககிட்ட இருந்து பிரிந்து போன நபர் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதிகபட்சம் 7 நாட்கள் வரை தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பருடன் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை சேர்த்து எழுதணும். ஒரு நாளைக்கு 27 முறை எழுதினால் போதும். சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் டே அன்னைக்கு கால் வந்துருச்சுன்னா அதோட அந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். ஏன்னா இது ஒரு டெம்பரவரி மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால இந்த மெத்தடுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டு மட்டும் இல்லைங்க, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இதை எழுதுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல தாங்க அவர்களுடைய பெயர் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நம்ம சேர்த்து எழுத போறோம். ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர்னு எந்த கலர் பென் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல மட்டும் எழுதக்கூடாதுங்க. அதை தவிர்த்து எந்த கலர்ல வேணாலும் நீங்க எழுதலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நேம் மற்றும் ஏஞ்சல் நம்பரை எழுதுவதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உண்மையாகவே போன் கால் வருது அல்லது மெசேஜ் வருதுன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஒரு 2 நிமிஷம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருது, அதை பார்த்த உடனே நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா கொண்டு வாங்க. இதுல எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் விரும்பும் நபருடைய பெயருக்கு பக்கத்துல எழுதணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜான்னு எழுதிட்டு பக்கத்துல 486246 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதணும். அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணின்னு எழுதிட்டு பக்கத்துல 486246 இது போல நீங்க எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம், தவறு கிடையாதுங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்லன்னு அவங்களுடைய பெயரை எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஷார்ட் நேம், பெட் நேம்ல நீங்க கூப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பெயரை கூட நீங்க எழுதலாம். இன்கேஸ் பெயர்
பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த நபரை அதிகபட்சம் என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து சுத்தமான ஒரு இடத்துல வச்சிருங்க. அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். ரொம்ப பெரிய மனஸ்தாபம், ஏதோ பிரச்சனை காரணமாக பிரிஞ்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஏற்படும். ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 7 நாட்கள் வரை தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் புதிய பேப்பர்ல தாங்க எழுதணும். நடுவுல எந்த நாள் உங்களுக்கு ஃபோன் கால் அல்லது மெசேஜ் வந்தாலுமே இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரையும் நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்ததற்கு பிறகு அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருளை பற்றி பார்க்க போறோம். அதுதாங்க ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த ஏறு சிங்கி உட்பட சில தெய்வீக பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 பதிவுகளாக இந்த நம்பரை கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 11 முதல் மே 31 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். இது வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.